வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ஃப்ரான் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேஸ்டியான ஃப்ரான் கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஃப்ரான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. இது மேலே இருக்க ஷெல்லெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 300 to 350 கிராம் அளவு கிடைக்குங்க. மீடியம் சைஸ் ஃப்ரான் எடுத்துருக்கேங்க. இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஃப்ரானில் பார்த்திங்கன்னா விதவிதமாக செய்யலாங்க. அதில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது. அடுத்தது 2 தக்காளி சேர்த்திக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திருக்கணும், நான் சேர்த்தாமல் விட்டுட்டேன், அதனால் இப்போ சேர்த்திக்கிறேங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரை வதக்கிக்கலாங்க. தக்காளியில் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்தது மசாலா தூளில் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கிங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இதையெல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலா தூள் சேர்த்தும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி எடுத்து ஃப்ரானை சேர்த்திக்கலாங்க. இந்த கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரான் எல்லாம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. ஃப்ரான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி வைக்கலாங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாங்க. நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நீக்கி பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஃப்ரானும் நல்லா வெந்துருச்சுங்க. வாசமே நல்லா கமகமன்னு இருக்கு. அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஃப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இந்த சுவையான ஃப்ரான் கிரேவியை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.